ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே யோசிக்கணும் அண்ட் சிந்திக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதாவது தீட்டு இந்த வார்த்தையை வந்து பெரும்பாலும் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் இல்லையா? அதாவது ஒரு மரணம் சம்பவித்த ஒரு இடத்துக்கு, ஒரு இறந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா உடனே போயிட்டு வந்தால் தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து மாதமாக சுழற்சியாகவே எல்லாருக்குமே இயற்கையாக நடக்கக்கூடிய அந்த நாட்கள் தள்ளி போகிறனால கூட மாதவிடாய் காலத்தை கூட தீட்டுன்னு சொல்லுவாங்க. மூன்றாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கோவிலில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வகுப்பினரையோ இல்லை ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஒரு ரோட்டில் இருக்க ஒரு பிச்சை எடுக்கிறவங்க, நான் சொல்லக்கூடாது அந்த வார்த்தையே இருந்தாலும் சொல்கிறேன், அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு கையேந்தி நிற்கிறவங்கலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கோவிலில் இருக்க அர்ச்சகர்கள் தொடக்கூட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் தீட்டுன்ற ஒரு வார்த்தையை சிம்பிளாக சொல்லிவிடுவானுங்க. இந்த தீட்டு அப்படின்றது வந்து இது எதுவுமே தீட்டு கிடையாது அப்படின்றது தாங்க உண்மை. இதுக்கான பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிணம் இருக்க வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா நோய் தொற்று நமக்கு திருப்பி கண்ணுக்கு தெரியாத நோய்கள் நம்ம மேலே இருக்கும். அந்த பூச்சிகள், அந்த பாக்டீரியாஸ் ஏறும். அதனால நமக்கு நோய் பரவக்கூடாதுன்றதுக்காக பெரியவங்க வந்து வீட்டுக்கு வரும்போது குளிச்சுட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெண்களுக்கு அதே மாதிரி மாதவிடாய் காலங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பல கிராமங்களில் இன்னமும் வந்து ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட வெளியே வந்து வீட்டுக்கு வெளியே தான் தனியாக படுக்க வைப்பாங்க. அதுக்கான காரணமும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களே அவங்கள வந்து சுத்தப்படுத்திப்பாங்க. அது மட்டுமே இல்லாமல் எந்த நோய் தொற்றும் அவங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையான தீட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, காமம், குரோதம், வஞ்சம், பேராசை, பொறாமை, ஈயாமை, அதாவது யாருக்கும் செய்யாமல் ஒரு மனசோட ஒருத்தன் இருப்பான் ஒரு கல் மாதிரி. இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க உண்மையாலுமே தீட்டு. இது எல்லாத்துக்கும் மேலே நான் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா, வேத மந்திரங்கள் நம்ம வந்து ஜெபிக்கிறோம், கடவுளை துதி பாடுறோம், எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம வாயினால் தான் பண்ணுறோம். அந்த வாய்க்குள்ளே எச்சில் இருக்கும்போது அது தீட்டாகாதா? கடவுளை பற்றி நம்ம பேசும்போது இல்லை பாடும்போது, கடவுள் புகழ சொல்லும்போது அது தீட்டாகாதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே உரைக்கிற மாதிரி ஒரு விஷயம் புரியுங்க. ஸோ இது எதுவுமே தீட்டு கிடையாது அப்படின்றது. உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எல்லாருமே தீட்டு தாங்க. ஒரு 10 மாதம் ஒரு பெண்ணுக்கு தீட்டு நின்னா மட்டும்தான் ஒரு குழந்தையே வந்து இந்த உலகத்தில் ஜனனம் ஆகுன்றது உண்மை. ஸோ நான் சொல்ல வந்த விஷயத்த கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.